அடுத்து சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நட்சத்திராதிபதி உங்களுடைய நட்சத்திராதிபதி ரிஷபத்திலேயும் வலுக்கிறாரு. அதுக்கப்புறம் மிதுனத்தில் பரிவர்த்தனை அடைகிறார். அதில் உங்களுக்கு உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் உச்சமடைகிறார். உங்களுடைய ராசி அதிபதி உச்சமடைகிறார். ஆனால் ஒரு பக்கம் அஷ்டம சனியும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. 14 குரு இருக்குது. இது பலவிதமான நல்லதும் கெட்டவும் கலந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில பொருளாதார ரீதியான சேதாரங்கள், பிரச்சனைகள், சில சங்கடம், அதாவது பொருளாதார ரீதியான சில சங்கடங்கள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் பதவி, உத்தியோகம் போன்றவற்றை இதிலெல்லாம் ஒரு நல்ல ஆதாயம், நன்மையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பதவி உயர்வையும் உத்தியோக உயர்வையும் எதிர்பார்க்குறவங்களுக்கு அதில் ஒரு முன்னேற்றம் தெரியும். அதுலேயும் குறிப்பாக கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேக்க நிலை எல்லாமே இந்த மாதம் மாறி ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். வீடு, வாகனம், சொத்து பத்துகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாய் தகப்பனுடைய ஆரோக்கியத்தன்மை இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் அது ஓரளவுக்கு தேர்ச்சி ஏற்பட்டு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையுங்க. இதில் உங்களுக்கு பதவி, உத்தியோக மாறுதல்களும் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு அஷ்டமச்சனி நடக்கிற காரணத்தினால எப்பவுமே அஷ்டமச்சனி நடக்கும்போது மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடத்தில் செவ்வாய், சனி பார்வை இருக்கிற காரணத்தினால பணம், பொருளாதார விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவங்க ரகசியத்தை நம்ம பேசக்கூடாது. தெரிஞ்ச மாதிரி சொல்கிறது கூடாது. அதனால பல சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பொருள்களை ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது நல்லது. கைப்பொருள்கள் ஏதாவது நட்டம் அடைகிறதோ, ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சு போகிறது, இது மாதிரியான சம்பவங்களால் மனது கொஞ்சம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயத்தில் இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் அஷ்டமச்சனியினுடைய அதாவது மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் அஷ்டமச்சனியினுடைய அதிதீவிரமான பாதிப்பிலிருந்து விடுபட்டு நல்ல விதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. தொழில் நல்ல விதமாக நடக்கும். வருமானம் ஓரளவுக்கு நல்லாகவே இருக்கும். செலவுகளும் 2ஆம் இடத்தை சனி பார்க்கறனால செலவுகளும் வரத்தான் செய்யும். சிலருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத போகும். நாளைக்கு கடனை கட்டுறேன்னு சொன்னால் கட்ட முடியாத போகும். உங்களுக்கு பாக்கி சாக்கி கொடுத்து தர வேண்டியவங்களும் பாருங்கள் நாளைக்கு தரேன் அல்லது அடுத்த வாரம் தரம்பாங்க, தரமாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு இழுபறி இருக்கும். உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு யாராவது புதுமுகங்கள் யாராவது வந்தால் அவங்கள நம்பாதீங்க. உதவி செய்கிறதா மாதிரி உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக அஷ்டமச்சனி காலத்தில் பணம், பொருளாதார விஷயத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. எதையும் வெளிப்படையாக பேசுகிறதோ, வெளிப்படையாக நம்புவதோ எதுவும் இருக்கக்கூடாது. மற்ற நிலையில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 15, 16 ஆகிய 2 தேதிகளில் சந்திராஷ்டம். மற்ற நிலையில் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக சிறப்படைவீர்கள். மனதும் உடலும் நன்றாகவே இருக்கும். சில சங்கடங்களோடு, சில பிரச்சனைகளோடு இந்த மாதம் ஓரளவுக்கு திருப்திகரமாக நல்ல மாதமாகவே இருப்பது. நன்றி.